எப்படி ஒரு மாநிலத்தை ஒரே சட்டத்துல நீங்க ஒரு யூனியன் பிரதேசமா மாற்றுறாங்க? இது ஏன் ஹைகோர்ட் அந்த வழக்கை எடுத்திருக்காங்கன்னு நமக்கு புரியல. அதை உச்சநீதிமன்றம் நிச்சயமா ஹைகோர்ட்டுக்கு சுட்டி காட்டணும். ஏன்னா நம்ம உச்சநீதிமன்றத்திலையும் நம்ம வழக்கு இருக்கு, அதை நம்ம நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரே இடத்துல ஒண்ணு கூடி இருக்கும் அனைத்து கட்சியினர். திமுகவினருடன் என்ன வாக்குவாதம் நடக்குது? கரூர் அடுத்த வெண்ணெய் மலையில் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய திருக்கோவில் அமைந்திருக்கிறது. அக்கோவிலுக்கு சொந்தமான இனாம் நிலம் என கூறப்படும் அந்த இடத்தை ஏராளமான மக்கள் 4 தலைமுறையினராக கிரயம் பெற்று வசித்து வருவதாக சொல்லப்படும் நிலையில் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த திருத்தொண்டர் அறக்கட்டளை நிறுவன தலைவர் ராதாகிருஷ்ணன் என்பவர் இவ்விவகாரத்தில் தலையிட்டு நீதிமன்றத்தை நாடி திருவெண்ணைநல்லூரில் இனாம் நிலங்கள் மீட்கப்பட வேண்டும் என வழக்கு தொடர்ந்து இருக்கிறார். இந்த வழக்கு சம்பந்தமாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அவ்விடத்திற்கு சென்று அங்கு வசிக்கக்கூடிய வீடுகள் மற்றும் வர்த்தக கடைகள் உள்ளிட்டவற்றிற்கு சீல் வைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனை அறிந்த அதிமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திமுக, அதிமுக என பல்வேறு கட்சியினரும் அந்த பகுதியில் கூடி போராட்டங்களை பொதுமக்களோடு சேர்ந்து 500க்கும் மேற்பட்டோர் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் அவ்விடத்தில் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட காவல்துறையினர் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலைய செய்திருக்கிறார்கள். செய்திகளை வழங்கியோர் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்.